இந்த ஃப்ளூயிட் ரொம்ப கட்டியாகும் பொழுதுதான் நம்ம முதுகுலாம் வலிக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் முதுகுல சூடா தண்ணி வச்சு ஒத்தம் கொடுத்தீங்கன்னா உடம்பு ரிலாக்ஸா இருக்கும். இதெல்லாம் முக்கிய காரணம். அங்க இருக்க அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அதான் நம்ம முன்னோர்கள் இந்த கோரை பயன்படுத்த சொல்லுவாங்க. அது படுக்கும் பொழுது ஒரு நடுமுதுகு ஆனா அந்த இடத்துல பல பேருக்கு வந்து ரொம்ப வலிக்குது, இந்த இடத்துல தலையை திரும்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த இரண்டு பகுதியும் இணையிற இடத்துல அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு வித பெயின் வராது. அதான் பித்த சேர்த்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். பல வருஷமா அந்த வலியோட அவதிப்பட்டவங்களா இருக்காங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா அந்த வலியில அவதிப்படுறாரு. மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன், பிசியோதெரபி எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனா எனக்கு வலியை சுத்தமா போகல அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஒரே ஒரு செகண்ட் தான் அவங்களுக்கு பண்ணேன். அடுத்த செகண்ட் கழுத்து எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த இடத்துல இருக்க அந்த பித்தத்தை கலைச்சு விடணும். அவ்வளவுதான். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகு தண்டுவடம் பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கிறதுனால தான் நம்ம நேராக நம்மளால் நிமிர்ந்து உட்கார முடியுது. ஒருவேளை அந்த நடு முதுகு எலும்பு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே குனிஞ்சிக்கிட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஷேப்பில் தான் இருப்போம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு இந்த நடு முதுகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இந்த நடுமுதுகு, அதாவது ஸ்பைனல் கார்டு இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புலேருந்து வர்ற அதிர்வுகளை மூளைக்கு கொண்டு போது மூளையிலேருந்து வர்ற கமாண்டை உடல் முழுவதும் பரவ வைக்கிறதுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு தான் ரொம்ப ஆணி வேறாவே இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நீட்டாக குழாய் மாதிரி தான் இருக்கும். ஆண்களுக்கு 45 சென்டிமீட்டர் நீளமும் பெண்களுக்கு 43 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும். ஆனால் 2 பேருக்குமே அகலம் வந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம தலை அதாவது மூளை ஸ்டெம், பிரெயின் ஸ்டெம், மூளை நரம்புலேருந்து அதுலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய நடுமுதுகு கீழே முடிகிற வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கும். அதாவது மெடுலா ஆப்ளங்கேட்டா, கரெக்டாக பகுதி சொன்னோம்னா மெடுலா ஆப்ளங்கேட்டா. அதனால தான் இந்த பகுதியில் அடிபட்டதுன்னா உடனே உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய மூளை நரம்பும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டும் இணையிற இடம். ஏன்னா இந்த மூளை நரம்புலேருந்து வர்ற கனெக்டிவிட்டி இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டாலேருந்து உடல் முழுவதும் பரவுது. உடல்லேருந்து வர கனெக்டிவிட்டியை, அதாவது கனெக்ஷனை, அதாவது சிக்னலை மூளை தண்டுவடத்துக்கு போகிறதுக்கும் இந்த மெடுலா ஆப்ளங்கேட்டா தான் அந்த சென்டர் பகுதியாக இருந்து 2 இடத்துலையும் கடத்துறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா. அதனால தான் மெடுலா ஆப்ளங்கேட்டால இந்த இடத்துல அடிபட்டுது அப்படின்னா நம்ம சுயநிலவே இழந்துடுறாங்க. ஒரு சிலர் வந்து வித்தின் செகண்ட்ல ஒன்றுமே தெரியல, எனக்கு கண்ணு மறைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு நான் உலகத்தில் இருந்த மாதிரி இருட்டு அடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கரெக்டாக அந்த மூளை நரம்பு, பிரெயின் ஸ்டெம்மும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டும் இணையிற இடத்துல அடிபடக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல பல பேருக்கு வந்து ரொம்ப வலிக்குது, இந்த இடத்துல தலையை திரும்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முக்கிய காரணம் இந்த 2 பகுதியும் இணையிற இடத்துல அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஆகும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு வித பெயின் வர ஆரம்பிக்கும். அதான் பித்த சேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். பல வருஷமா அந்த வலியோட அவதிப்பட்டவங்களா இருக்காங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா அந்த வலியில அவதிப்படுறாரு. மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன், பிசியோதெரபி எல்லாமே கொடுத்தாச்சு. ஆனால் எனக்கு வலியே சுத்தமா போகலை அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஒரே ஒரு செகண்ட் தான் அவங்களுக்கு பண்ணேன். அடுத்த செகண்ட் கழுத்து எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த இடத்துல இருக்க அந்த பித்தத்தை கலைச்சு விடணும். அவ்வளவுதான். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அந்த மெடுலா ஆப்ளங்கேட்டா கரெக்டா தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல 2 பள்ளம் இருக்கும். அந்த 2 பள்ளத்துல ஜஸ்ட் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மூளை அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த மூளையோட ஸ்டெம் வரும், பிரெயின் ஸ்டெம். இந்த இடத்துல இருந்தா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கும். இந்த பகுதிக்கு லைட்டா பள்ளமா இருக்கும், அதுக்கு பக்கத்து பகுதியும் பள்ளமா இருக்கும். டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பகுதியில ஜஸ்ட் ஒரு அழுத்தம் நல்லா அழுத்திட்டு விட்டீங்கன்னாவே போதும். உடனே அங்க இருக்க பித்தம் கலைய ஆரம்பிக்கும். பித்தம் அப்படின்றது அங்க இருக்க சுரப்பிகள் ஓவர் ஹீட்ல கட்டியாகி போய் நிற்கும். அதனாலதான் தலையை அப்படி திருப்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த கட்டியானது கரைய ஆரம்பிக்கும். பல வருஷங்களாவே இந்த மாதிரி வலியோட இருந்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் இந்த இடத்த ஜஸ்ட் ரெகுலரா காலைல எழுந்திரிச்சு ஒரே ஒரு அழுத்தம் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருங்க, போதுமானது. தினமுமே பண்ணாவே போதுமானது. ஒரு செகண்ட் கூட ஆகாது. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணும் பொழுது இது ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து பெயின் இருக்கிறவங்க தினமுமே பண்ணுங்க. பட் எனக்கு அதெல்லாம் வர்றதே இல்லை, எனக்கு அந்த மாதிரி தொந்தரவே இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த ப்ராப்ளம் படிப்படியா சரியாயிடும். அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம நீட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஸ்பைனல் கார்டு எப்படி எதனால் ஆனது அப்படின்னா நரம்பு திசுக்களால் ஆனது. நம்ம தலையிலேருந்து நரம்புகள் அப்படியே ஒரு ஃபைபராக ஸ்பைனல் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கு வெர்டிபிரா, கிட்டத்தட்ட ஒரு 33 வெர்டிபிரா அந்த ஸ்பைனல் கார்டை வந்து கவர் பண்ணியிருக்கும். இந்த ஒவ்வொரு வெர்டிபிராவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கும். இந்த வெர்டிபிராவை நீங்கள் ஒன்றே எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் அந்த ஸ்பைனல் கார்டு வந்து ஃபுல்லாக அழகாக செட் ஆகிருக்கும்.
நம்மளுடைய செர்விக்கல் பகுதியிலேருந்து கீழே காக்கெக்ஸ் பகுதி வரைக்கும் இந்த வெர்டிபிரா நீட்டாக இருக்கும். அது உள்ள அந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இன்னும் அந்த ஸ்பைனல் கார்டை இன்னும் பாதுகாக்கிறதுக்காக பயாமீட்டர் அப்படின்ற ஒரு மெல்லிய ஜவ்வு வந்து அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கும். அடுத்தது அரக்னாய்டு மேட்டர் அப்படின்னு ஒரு சிலந்தி வலை மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கும். மூணாவதா டியூரா மேட்டர் கொஞ்சம் திக்காக அது மேலே சுற்றி இருக்கும். இதுக்கு மேலே தான் நம்மளுடைய முதுகு எலும்பான வெர்டிபிராவும் இருக்கும். இந்த பயாமீட்டருக்கும் அரக்னாய்டு மேட்டருக்கும் நடுவில் சப் அரக்னாய்டு அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் முழுவதும் சிஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் வந்து நிறைஞ்சிருக்கும். அது நம்மளுடைய மூளையிலேருந்தே நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு முழுவதும் நிறைஞ்சிருக்கும். அதை தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ஜவ்வு அந்த திரவம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மூளையும் இந்த ஸ்பைனல் கார்டும் திடீர்னு நம்ம கீழே விழுந்துட்டாலும் அது அந்த உறுப்புக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்பாஞ்சி டைப்பில் இருக்கிறதுக்காக அந்த ஃப்ளூயிட் உள்ள இருக்கும். இந்த ஃப்ளூயிட் ரொம்ப கட்டியாகும் பொழுது தான் நம்மளை முதுகுலாம் வலிக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் முதுகில் சூடாக தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் முக்கிய காரணம். அங்கே இருக்க அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் பொழுது அந்த தொந்தரவு வரும். இன்னும் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்னால் குனிஞ்சா நிமிரவே முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கீழே உட்காந்துட்டேன்னா எந்திரிக்க எனக்கு 1 மணி நேரம் ஆகுது, அவ்வளோ வலி அப்படின்னா அந்த உள்ள இருக்க அந்த திசுக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப திக்காயிடுச்சு. அது காரணம் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் தான். இதனால தான் வாரத்தில் ஒரு நாள் முதுவெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணி வச்சு ஊற்ற சொல்கிறதும் இதுக்கு தான். சுடுதண்ணிலாம் வச்சு ஊற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ளூயிட் வந்து எப்போவுமே திக்காகாமல் ஒரு வித பிசுப்புத்தன்மையிலேயே இருக்கும்போது நம்ம உடம்புல எந்தவித வலியும் இல்லாமல் அழகாக கடந்து போயிடலாம். இந்த ஃப்ளூயிட் வந்து காலியாகிறதோ, இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, L5 வந்து பல்ஜ் ஆயிடுச்சு, இல்லை S3 வந்து பல்ஜ் ஆயிடுச்சு, அந்த இடத்துல எலும்பு பல்ஜெல்லாம் ஆகலை. காரணம் என்னன்னா, அங்கே எலும்பெல்லாம் வீங்கிறதுக்கு முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும் பொழுது எலும்பெல்லாம் அப்படியே தூக்கிக்கு நிற்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி ஆகும் பொழுதும் இந்த மாதிரி ஏன்னா எப்போவுமே நம்ம சொல்லிட்டோம் உள்ளுறுப்பு கதகதப்பாக இருக்கும். அந்த சூடு அதிகமாகும் பொழுதோ அல்லது குளிர்ச்சி ஆகும் பொழுது தான் அந்த தொந்தரவே வரும். அது என்ன எதனால் அந்த உறுப்பு வீங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற உணவுகள் கொடுக்கும்போது அந்த வீக்கம் 100% கிளியர் ஆகிடும். ஆனால் வருஷ கணக்கில் 10 வருஷமா 20 வருஷமா எனக்கு L3 L4 எப்போவுமே பல்ஜாக இருக்குன்னு 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 10 வருஷமா மருத்துவம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. 10 வருஷமா ஃபிசியோதெரப்பி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வலியோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே எலும்பு வீங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளுறுப்பு பலவீனமாக இருக்குது. உள்ளுறுப்பு அப்படின்றது அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி உள்ள அந்த வெர்டிபிரா ஓவர் ஹீட்டில் இந்த எலும்புகள் வீங்கி இருக்கலாம், அல்லது ஓவர் குளிர்ச்சியிலும் வீங்கி இருக்கலாம். அது என்னன்னு பார்த்து அதற்கான உணவு முறை, அதற்கான யோகாசனங்கள் பண்ணும்போது 100% எந்தவித சர்ஜரியும் இல்லாமல் 100% கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி நான் 3 வருஷமா எனக்கு வந்து பல்ஜ் ஆயிருக்குன்னு சொன்னவங்களாம் 100% கிளியர் ஆயிருக்காங்க. பட் ஆனால் பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறது கிடையாது, அவ்வளோதான். நிறைய பேர் பயிற்சி எப்படிங்க தினமுமே செய்யுது, நாங்கள் வேலைக்கெல்லாம் ஓட வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் தினமுமே வேலைக்கு போங்க, எல்லாமே ஓகே, பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுடைய அன்றாட வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க. அன்றாட வேலையில் நம்ம தினமுமே செல்ஃபோன் சார்ஜ் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு மறந்ததே கிடையாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம செல்லை யூஸ் பண்ணுறோம். எந்திரிச்சு உடனே ஒரு 1 மணி நேரம் செல்லை சார்ஜ் போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக செல்லு யூஸ் ஆகும். அதே மாதிரி தினமுமே எந்திரிச்சோன்னா நம்ம காலையில் நைட்டுக்குள்ளே வயிற்றுக்கு என்ன போடணுமோ அந்த விஷயத்த நம்ம கொடுத்துருவோம். பசிக்குதோ 3 வேளை சாப்பிடணும், இல்லை நான் எந்திரிச்சோன்னா காலைல டீ குடிச்சே ஆகுவேன், கம்பல்சரி டீயே இல்லை அப்படின்னா நம்ம வெளியே போய் அதை வாங்கி சாப்பிடுவோம். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அன்றாடம் செய்கிற வேலையை 100% செஞ்சுட்டு வரும். அந்த அன்றாடம் செய்கிற வேலையில் இந்த பயிற்சிகளையும் 100% சேர்த்துக்குவோம். ஏன்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, ஒரு சுகர் பேஷண்ட் 10 வருஷமா கேட்டோம், 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, 10 வருஷமா அந்த பேக் பெயினுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 வருஷமா ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்கிறோம். ஐயோ எனக்கு மாத்திரை போடலையேன்னு தூங்கிட்டு இருக்கும்போது கூட எந்திரிச்சு மாத்திரையை போட்டு தூங்குறோம். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம அதெல்லாம் செய்யும் பொழுது, இந்த யோகாசனங்கள் பண்ணும்போது நம்ம உடல்ல ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டாக கொண்டு வாங்க. ஐயோ இன்னைக்கு யோகாவே செய்யலையே அப்படின்னு எந்திரிச்சு யோகா செய்யலாம். இன்னைக்கெல்லாம் நான் பார்த்துக்கலாம், நாளைக்கு இப்படியே போய் கடைசியில் செய்யறதே கிடையாது. ஸோ பயிற்சிகள் ரெகுலராக பண்ணும்பொழுது நம்ம நடுமுதுகில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஆரோக்கியமாகவே இருக்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான இந்த நடுமுதுகில் அந்த ஸ்பைனல் கார்டு என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, மூளையிலேருந்து வர கமாண்டை நம்ம கை கால்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஏன்னா மூளையிலேருந்து ஃபுல்லாக ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நிற்கும். அந்த நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து உடல் முழுவதும் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிறது மத்திய நரம்பு மண்டலம். மத்திய பகுதியிலேருந்து நம்ம உடல் முழுவதும், இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு நெட்வொர்க் கேபிள் கனெக்ஷன் மாதிரி, நமக்கு செல்ஃபோன் கேபிள் கனெக்ஷனாக இருக்கலாம்,
இல்லை வந்து இந்த கரண்ட் வர இடத்துல நீங்கள் மெயினான ஒயர் இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர் தொங்கி போய் கிடக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் வீடே கட்டியிருந்தீங்கனாலும் அவங்களுடைய ஜங்ஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அங்கேருந்து ஒயர்கள் ஃபுல்லாக வீடு எல்லாம் அப்படியே ஒயராக தொங்கியிருக்கும். வீடு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் ஒயராக தொங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கும் கரெக்டாக அந்த ஒயரை செட் பண்ணியிருப்பாங்க. இதே விஷயம் தான் மெயினான விஷயம். நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து உடல் முழுவதும் இந்த நரம்புகள் புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். இது உடல் முழுவதும் எல்லா இடத்துலையுமே கனெக்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நெருப்பு கிட்ட கை வைக்கிறீங்க, தெரியல அது என்னன்னு தெரியல, நெருப்பு கிட்ட கை வச்சு அடுத்த செகண்ட் அந்த சூடை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விரலை வைக்கிறீங்க, வச்சு அடுத்த செகண்ட் அந்த சூடை உணர்ந்த அடுத்த செகண்ட் அந்த சென்சரி நர்வ் என்ன பண்ணுதுன்னா டைரக்டா நம்மளுடைய நடு முதுகு மூளைக்கு கமாண்ட் போகுது. மூளையிலேருந்து என்ன கமாண்ட் வருது, இந்த கையை எடு அப்படின்னு பெரிபரல் நர்வ் மூலயமா மோட்டார் நர்வ் கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம கையை தூக்கிடும். ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க, ஜூஸை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம கண்கள் பார்த்து இந்த ஜூஸ் வந்து ரோஸாக இருக்குது அப்படின்னு கனெக்ட் போடுது. அந்த மூளை என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ரோஸாக இருக்கிறதுனால இது ஒருவேளை ரோஸ் எசன்ஸ் ஜூஸாக இருக்கலாம், அதாவது ஸ்ட்ராபெரி ஜூஸாக இருக்கலாம், இல்லை மாதுளப்பழ ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸாக இருக்கலாம். மூளை வந்து நம்மளுக்கு கமாண்ட் கொடுக்குது. கொடுத்த அடுத்த செகண்ட் நம்ம இதை குடிக்கலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வந்த உடனே இந்த சென்சரி நர்வ் மூலியமாவே எல்லாமே வித்தின் செகண்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. மூளை நரம்பு ஓகே இதை குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் மோட்டார் நர்வ் மூலயமா நம்ம கைகளுக்கு எனர்ஜி வருது. கைகளுக்கு எனர்ஜி வந்தோடனே கையிலேருந்து எடுத்து அந்த ஜூஸை குடிக்கிறோம். ஜூஸை குடிக்கணும்னா வாயை திறக்கணும், அதுக்கு ஒரு மோட்டார் நர்வ் வந்து வாயை திறக்க சொல்லுது. இது எல்லாமே இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்தா நம்மளுக்கு எல்லாமே கனெக்டிவிட்டி வருது. இப்படி கையை அசைங்க, கால் அசை, எந்திரிச்சு ஓடுன்றதுக்கும் நம்ம காலுக்கு எனர்ஜி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த மோட்டார் நர்வ் சென்சரி நர்வும் இந்த ஸ்பைனல் கார்டில், அதாவது வெர்டிபிரல் கனெக்டிவிட்டி மூலயமா ஸ்பைனல் கார்ட்லேருந்து நேராக மூளைக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த கனெக்ஷன் கட் ஆகும்போது தான் என்னால் காலை தூக்கவே முடியல, இல்லை அசைவே இல்லை, ஒரு சொரணையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த கனெக்ஷன் கட் ஆகுதான். இந்த கனெக்ஷன் எப்பெல்லாம் கட் ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெர்டிபிரா வந்து கதகதப்பா இல்லை அப்படின்னும் போது நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கீழே விழுவும் போதோ இல்லை நம்ம பாத்ரூம்ல வலிக்கு விடலாம், இல்லை வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு கை காலில் எங்கேயாவது மெயினாக நடு முதுகுல அடிப்படும் பொழுது எந்த இடத்துல அடிப்படுதோ அந்த பகுதி தொந்தரவு கொடுக்கும். நம்ம வந்து 33 வெர்டிபிரா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். செர்விக்கல் பகுதியில், அதாவது C1லேருந்து C7 மொத்தம் 7 எலும்புகள் இருக்கும். இந்த பகுதி எங்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குதுன்னா, நம்ம தலையை அசைக்கிறதுக்கும், நம்ம பார்த்து பேசுறதுக்கு, வாயை திறக்கணும், இல்லை கண்ணை மூடணும், காதில் ஒரு விஷயம் கேட்கணும், இது எல்லாமே இந்த செர்விக்கல் பகுதி கரெக்டாக பார்த்துக்குது. அடுத்தது தொராசிக் பகுதி T1லேருந்து T12 மொத்தம் 12 எலும்புகள் இருக்கும். இந்த 12 எலும்புகள் நம்மளுடைய மார்பு பகுதி. கையை அசைக்கணும் அப்படின்னா இந்த தொராசிக் பகுதியில் இருக்க பெரிபரல் நர்வ் வந்து கனெக்ஷன் கொடுத்தாதான் நம்ம கையை அசைக்க முடியும். ஒருவேளை T6 வந்து அடிபட்டுச்சு, ஏதோ வேகத்தில் யாராவது அடிச்சிட்டாங்க, இல்லை நான் வந்து அந்த இடத்துல தாங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க நரம்பு வந்து கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆகிடும். கட் ஆகும்பொழுது என்னாவது கையை தூக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் தூக்க முடியாது. ஆனால் நாளடைவில் அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஆனால் ரொம்ப அடி வாங்கி அந்த நரம்பே கட் ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கை செயலிழந்து போச்சு, எனக்கு 10 வருஷமா ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா அந்த நரம்புக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். லைட்டாக அடிப்படும் பொழுது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்காது, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஆனால் அங்கே நரம்பே கட் ஆகுதுன்னா நம்ம கையவே தூக்க முடியாத சூழ்நிலையும் வந்துடும். அடுத்ததான் நம்மளுடைய லூம்பார் பகுதி மொத்தம் 5 எலும்புகள் இருக்கும். L1, L2, L3, L5. இதுதான் L5 பல்ஜாய்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது எந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நம்மளுடைய தொடைகள், நம்மளுடைய கால்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது அதுதான். அதுதான் L5லலாம் பாதிப்பு வந்துச்சுன்னா என்னால் கீழே உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, தொடலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் இந்த L1லேருந்து L5 ஏதாவது பாதிப்பா இருக்கலாம். இந்த பகுதி வந்து சாக்ரால் பகுதி, S1லேருந்து S5 வரைக்கும் இருக்கும். இந்த எலும்புகள் வந்து மோஸ்ட்லி வந்து மெர்ஜாய் இணைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த உறுப்பு எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய கால்கள் மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்க பகுதியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சாக்ரல் பகுதி தான். இன்னும் அடுத்தது வந்து காக்கிக்ஸ் பகுதி. அது மொத்தம் 4 எலும்புகள் அப்படியே பிணைஞ்சு தான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய பாதம், இனப்பெருக்க உறுப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த காக்கிக்ஸ் பகுதிலாம். காக்கிக்ஸ் பகுதியிலலாம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து குழந்தையை பெற்றுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பு ஆகாது, ஏன்னா அந்த ஸ்பைனல் கார்டை கவர் பண்ணுறதுக்கு இத்தனை பொக்கிஷன் கவர் ஆகிருக்கு. நம்ம ஆனால் நிறைய பேர் பார்க்குறோம், கீழே விழுந்து அடுத்த செகண்ட் எலும்பு உடஞ்சிருது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த எலும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, நம்ம கான்கிரீட் வீடு கட்டும்போது கான்கிரீட் போடுவோம், சிமெண்ட்டு மண் எல்லாம் கலவை தண்ணியை ஊற்றி கலவை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ஸ்ட்ராங்கானது நம்மளுடைய எலும்பு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் விழுந்து அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் எலும்பு உடஞ்சி போகுது, நொறுங்கி போகுது, கூலாகி போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லை. எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கிட்னி ரொம்ப பலவீனமாக இருக்குது.
கிட்னி பலவீனமாவதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமாக உடம்புல நீர் கம்மியாயிடுச்சு. ஏன்னா உடம்புல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 75% நீர் தான் இருக்கும். அப்போ நீர் கம்மியாயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிங்க, நான் நீராக தானே குடிக்கிறேன்னா என்ன நீர் குடிக்கிறீங்கன்னு கேட்டால் கூல்ட்ரிங்க்ஸு. நான் கொக்கோ கோலா சாப்பிட்டேன், பெப்சி சாப்பிட்டேன், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இன்ஸ்ட் அடிக்கிறாங்க. சரி, இன்னும் என்னென்ன ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு கேட்டால், நான் கடையில் வாங்கின எல்லா ஹெல்த் ட்ரிங்க்ஸு, ஆப்பிள் ஜூஸு எல்லாமே வாங்கி குடிக்கிறேன். இதெல்லாம் நீரானா நீர் கிடையாது. நீருன்றது நம்ம குடிக்கிற தண்ணீர் தான். ஸோ தாகம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எனக்கு நல்லா தாகம் எடுக்குன்னு ஓடி போய் ஜூஸை வாங்கி குடிக்கிறத விட நல்லா தாகம் எடுக்குதா தண்ணீர் வாங்கி குடிங்க. நார்மலாக தண்ணீர், நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்குது. தண்ணி வாங்கி மடன்னு குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பளிச்சு உமிழ்நீரில் கலந்து குடிக்கும் பொழுது தான் நீங்கள் குடிக்கிற தண்ணி அமிர்தமாக மாறும், உடம்புக்கு தேவையான உயிர் சக்தியாகவும் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பாருங்க, ஒரே விஷயம், உங்களுடைய நடுமுதுகு பாதிப்பாகிறதுக்கு எத்தனை உறுப்பு கனெக்ட் ஆகுது. உடம்புல நீர் இல்லை, அதை சரி பண்ணிங்கன்னா கிட்னி நல்லாவும், கிட்னி நல்லானா அதற்கு தேவையான உயிர் சக்தி கிடைக்கும் போது உங்களுடைய எலும்பு நல்லாவும், எலும்பு நல்லா இருந்தால் உள்ள அந்த ஸ்பைனல் கார்டு ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்பைனல் கார்டு நல்லா இருந்தால் உங்களுடைய நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் இருக்கும். ஸோ அந்த நரம்புகள் ஆக்டிவேட் இருந்தால் உடனே நம்மளுக்கு கனெக்ஷன், உடம்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாகவே இருக்கும். சின்ன சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மோட்டார் நர்வும் நம்மளோட சென்சரி நர்வும் கனெக்ட் ஆகிறதும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் தான். இந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், வாரத்தில் ஒரு நாள் உடல் முழுவதும் முதுவெல்லாம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு சுடுதண்ணி வச்சு ஊற்றுங்க. இப்போ கிளைமேட் நல்லாவே கூலிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாரத்தில் ஒரு நாள் சாம்பிராணி நடுமுதுகுல காட்ட ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட், அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு மற்றும் நம்மளுடைய நடுமுதுகு எல்லாமே கதகதப்பாக இருக்கும்பொழுது அந்த நரம்புகள் எப்போவுமே ஆரோக்கியமாக ஆக்டிவாகவே இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மூளையில் ரத்தம் கிளாட் ஆகும் பொழுது பேரலைசிஸ், பக்கவாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நடுமுதுகு பகுதியில் அடிப்படும் பொழுதும் பேரலைசிஸ் வரும். அதாவது லூம்பார் பகுதியில் இப்போ வந்து அடிபட்டுடுச்சு, அங்கே நரம்பு கட் ஆயிடுச்சு அப்படின்னா 2 கால்களும் நம்மளுக்கு செயலிழந்து போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய சாக்ரால் பகுதியிலும் ஏதாவது அந்த அடிபட்டு ஏதாவது நரம்புகள் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய இடுப்புக்கு கீழே எந்த பகுதியும் செயல் இல்லாமையே இருந்துடும். இதில் நிறைய பேருக்கு வந்து தொராசிக் பகுதியில் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு அடிபட்டுது. அதுக்கு அடிபடுறதை விட தூக்கம் சரியா இல்லை, நாங்கள் படுக்கிற பெட்டு வந்து சரியா இல்லாதனால எனக்கு தொராசிக் பகுதியில் T6 T7 பல்ஜ் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய முதுகு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு வித லைட் பெண்டில் இருக்கும். ஆனால் நம்ம படுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, தலையை நல்லா மேடாக தூக்கிட்டு பெட்டை வந்து நேராக மாதிரி கல் மாதிரி போட்டுரும். ஒரு வித சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் நம்ம முதுகுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த கோரப்பாயில படுக்க சொல்லுவாங்க. அது படுக்கும் பொழுது உங்கள் நடுமுதுகுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் சாஃப்டாக பெட்டு வேணும்னு சொல்லி இந்த பஞ்சு அந்த பஞ்சுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறோம், முதுகு வந்து படுக்கும் போது நம்மளுடைய சரியாக படுத்தாவே நம்மளுடைய வெர்டிப்ரா போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுடைய நடுமுதுகு ஆரோக்கியமாக இருக்கும். இதில் தடை போடும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தொராசிக் பகுதியில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஈவன் கையே செயலிழந்து போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நடுமுதுகில் இருக்கிற நரம்புகள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய பெரிபரல் நர்வான இந்த புற நரம்பு மண்டலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடம்புல எல்லா நரம்புகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடல் முழுவதும் எப்பவுமே கதகதப்பாக இருக்கணும். இப்போ கதகதப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கத்தை கொடுங்க. ஏன்னா நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் கல்லீரல். அப்போ கல்லீரல் நல்லா இருக்கணும்னா நைட்டு தூக்கம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நைட்டு தூக்கம் அப்படின்றது ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். நான் 10 மணின்னு சொன்னேன், இப்போ 11 ஆகிட்டேன். ஏன்னா எல்லாம் வேலை பேசி, யாரை கேட்டாலும் எங்களுக்கு வேலை பேசி எப்படிங்க நான் படுக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பாக கண்ணுக்கு ஓய்வு கொடுங்க. கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா கல்லீரல் நல்லாகும். கல்லீரல் நல்லானா நரம்புகள் நல்லாகும். நரம்புகள் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த சிக்னல் வந்து பர்ஃபெக்டாக மூளைக்கு போகும். மூளையிலேருந்து உடம்புக்கு கரெக்டாக வரும்பொழுது உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம படித்ததெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா நிறைய பேர் படித்ததெல்லாம் மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ட்ரைனிங் ப்ராக்டிஸை நம்ம கொடுக்கலாம். நன்றி.